भामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय कलविकरणाय फलविकरणाय भलाय नमः फलप्रमदमानाय सर्वबोधमनाय மனோன்மனாஜ அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி சங்கநிதி பதுமநிதி அம்பாசமேத லக்ஷ்மி குபேரனையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பங்குனி மாத ராசி பலன்கள். பங்குனி மாதம் எப்படி இருக்கும் கன்னிராசிக்கு? கன்னிராசி நேயர்களே, இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை இரண்டு கிரக அசைவுகள் இருக்கின்றது. இரண்டு மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒன்று இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல மகரத்தில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசாரம் செல்கிறார். இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் அவர் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். இது ஒரு செய்தி. அப்போது 5இல் இருக்கக்கூடிய குரு பகவான் 6க்கு போவது, 6க்கு அதிசாரம் செல்வது என்பது ஒரு அசுப செய்தி. அதே சமயத்தில் 8குடையவன் 9க்கு போகிறார், அங்கே இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்துக்கிறார். அப்போ 8ம் ராகும் சம்மந்தப்படுது அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல செய்தி. அப்போ கன்னிராசி நேயர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நன்மையை செய்யக்கூடியதாகவே இருக்கும். ஏன்னா என்னதான் உங்களுக்கு 5லிருந்து 6ஆம் இடத்துக்கு 4ஆம் அதிபதி சென்றாலுமே கூட 7க்கும் 4க்கும் உடையவன் 6ஆம் இடம் சென்று மறைவது என்பது அது ஒரு நல்ல விஷயமே. ஏன்னா 7ங்கிறது உங்களுக்கு பாதகஸ்தானத்தை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசிக்கு 7குடையவன் பாதகாதிபதியாக வந்து விடுகிறான். ஸோ அதுவும் இந்த இடத்த நீங்கள் கவனிக்க வேண்டும். அதோடு மட்டும் அல்ல, நீங்கள் கன்னி ராசியாக இருந்தாலும் சரிதான், கன்னி லக்னமாக இருந்தாலும் சரிதான், இது பொருந்தும். ஓகேவா? கன்னி லக்னமாகவும் அதை வச்சு நீங்கள் பார்க்கணும். அப்போது இந்த குரு பகவான் 4குடையவன் 6ஆம் இடம் சென்று மறைவதும், அதே சமயத்தில் 9குடையவன் 10ஆம் இடத்திற்கு செல்வதும், 8குடையவன் 9ஆம் இடத்திற்கு செல்வதும் ஒரு சிறப்பை தரக்கூடியதாகவே அமையும். கன்னிராசினியர்களே, இந்த செவ்வாய் ராகு தொடர்பு 9ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது உங்களுடைய பாக்கிய ஸ்தானங்கள் அதிகரிக்கும், அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும். இது நாள் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாவதற்கு இது ஒரு அற்புதமான சூழ்நிலையை அந்த செவ்வாய் ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 8 என்பது ஆயுள் பாவம் மட்டும் அல்ல கன்னிராசினியர்களே, அது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை, மறைமுகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இது நாள் வரையில் நீங்கள் ஏதேனும் மறைமுகமான அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருப்பீர்களே, ஆனால் அந்த மறைமுகமான அதிர்ஷ்டம் தெய்வ அனுகூலத்தினாலே நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ தெய்வ அனுகூலம் அதிகமான முறையில் இருக்குமே, ஆனால் நீங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை அல்லது மறைமுகமான அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு பெருவாரியான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இது இல்லாமல் கன்னிராசி என்பவர்கள் எந்த ஜாக்கிரதையாக இருக்கணுமா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் அவருடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அடிவயிறு தொடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அந்த பார்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் பிளட் டெஸ்ட் பண்ணுறது, ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்கள், பிரயாணங்கள், இதெல்லாம் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். நிச்சயமாக கன்னிராசினியர்களே, வேறு சொன்ன ரத்தம் சம்பந்தப்பட்ட டெஸ்ட் எடுக்கிறதோ அல்லது பயணங்கள் மேற்கொள்ளும்போது அதை கவனமாக மேற்கொள்வதோ உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும்.
சரி, இப்போ வியாபாரம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வியாபாரத்தை பொறுத்தவரையில் கன்னிராசினியர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி தான், சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தாலும் சரி தான், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், ஸோ ஃபைனான்ஸாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ நீங்கள் எனி கம்பெனியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரை ஆடிட்டராக இருக்கலாம், இதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் உண்டு புதனுக்கு. ஸோ ஆடிட்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த தொழில் அல்லது எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், நிச்சயமாக கன்னிராசினியர்களே உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையிலே தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். அது மட்டுமல்ல கன்னிராசினியர்களே, நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கணும். இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட மறைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. பண வரவு அதிகரிக்கும். அதே போல் டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும், ரொட்டேஷன் ஆரம்பிக்கும். கன்னிராசியை பொறுத்தவரையில் தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்க ரொட்டேஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரொட்டேஷன் என்பது கொஞ்சம் ரீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரொட்டேஷன் ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் கடனை அடைக்கிறதுக்கோ அல்லது அதுவே ஒரு பெரிய சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, ரொட்டேஷன் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷிப்பிங் கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, நிச்சயமாக இது எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒரு விஷயம்தான். ஸோ அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்காக இருக்கட்டும், ஷிப்பிங்காக இருக்கட்டும், கார்கோவாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். முன்னேற்றம், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுக்கான வேலை வாய்ப்புகள், கம்பெனிக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் நிச்சயமாக கன்னிராசி என்பதை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. அதுவும் குருவுடைய அதிச்சாரம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். சனி தனித்து இருக்கிறார். ஆகினால அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் கன்னி ராசி என்பதில் நீங்கள் கன்னி ராசியாக இருந்தாலும் சரிதான், கன்னி லக்னமாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கான வாய்ப்பு காத்திருக்கிறது. இந்த தேர்தல் களத்தை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனாலும் 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிற ஒரே காரணத்தினால செலவினங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களாவே ஃபுல்லாகவே என்ன ஒன்றும் செலவே பண்ண வேணாம் சாமி, எல்லா செலவும் அவங்களே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இப்போ உங்களுடைய உழைப்பை மட்டும் நீங்கள் போட்டால் போகிறோம்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக முயற்சி எடுக்கலாம். அதே சமயம் உழைப்பு மட்டும் போராது சாமி, நான் என்னுடைய கையிலேருந்து காசும் போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களேயானால் நிச்சயமாக அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அரசியலை பொறுத்தவரை வீண் செலவுகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா துறையை பொறுத்தவரையிலே கன்னிராசி என்பதிலே இந்த பங்குனி மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா இந்த ஃபிலிமை பொறுத்தவரையிலும் ராகு தான் கேமரா, அதுக்கெலாம் ராகு நிழல் படங்களை பொறுத்தவரையிலும் ராகு தான் அதுக்கு அதிபதியாக வரக்கூடியவர். ஸோ அவரோட உங்களுடைய 8ஆம் அதிபதி சேர்கின்ற பொழுது மறைமுகமான வெற்றிகள், உழைப்பு ஒருத்தரதாக இருக்கும், பேர் புகழ் வாங்குறது இன்னொருத்தராக இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேர் புகழ் இன்னொருத்தருக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட இன்னொருத்தருக்கு தட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அது அதிர்ஷ்டமாக அமையும். அது இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது, கன்னிராசி கிடைக்கின்ற பொழுது அது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சினிமா துறையை பொறுத்தவரையில் எதிர்பாராத நன்மைகள் அல்லது எதிர்பாராத சந்தோஷங்கள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, இவர்களை பொறுத்தவரையில் கன்னிராசினியர்களே இந்த 4மே பூமி சார்ந்த தொழிலாகும். டிப்பர் லாரி வச்சுருக்கக்கூடியவங்க, அதே போல் ஜேசிபி இயந்திரங்கள் வச்சுருக்கக்கூடியவங்க, அப்புறம் ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, குவாரிகள், பில்டர்ஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ப்ரமோட்டர்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் அந்த டெண்டர் பிஸ்னஸ்,
இவை எல்லாம் அரசாங்கம் சார்ந்த ஒரு அப்ரூவல், பர்மிட்டு, ஸோ அரசாங்கம் அல்லது அரசு அதிகாரிகள் சார்ந்த பிஸ்னஸை செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கெல்லாம் கூட இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அதாவது தொழில் முடக்கங்கள், எதிரிகளால் தொந்தரவு, வீண் வைப்பு தோஷங்கள், அதாவது வைப்பு தோஷங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுப்பீங்க. இடு மருந்துகள், இது மாதிரி விஷயங்கள், மந்திரம், மாந்திரிகம், இதெல்லாம் கூட கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் கன்னிராசி நேயர்களே. அதே போல் வம்பு வழக்குகள், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், கேசஸ் எல்லாம், போலீஸ் கேஸு, ரிப்போர்ட் எல்லாம் இருக்குனாக்கா அதெல்லாம் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கன்னிராசினியர்களே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலுமே கூட உங்களுக்கு 7 குடையவன் இப்போதைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் டஃப்பான டைம் தான். ஸோ இது பேசினா சண்டை வரும், இப்படி இருந்தால் மாற்றங்கள் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்ற வார்த்தைக்கு எனக்கு கொஞ்சம் விட்டு போங்க. இது எல்லாம் நடந்துட்டு சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனாலுமே கூட இது எங்களுக்கு முன்கூட்டியே நடந்து விட்டது அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நிச்சயமாக கன்னிராசி நேயர்களே, இந்த பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு அதற்கான உரிய பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள், பூஜைகளை செய்து கொள்வது சிறப்பை தரும். அல்லது உங்கள் ஜாதகத்தை எட்டுவாங்க, ஜாதகத்தில் என்ன ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். அதே போல் தாங்க திருமண யோகம், அதோடு மட்டுமல்லாது குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே கன்னிராசிக்கு அடுத்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் சிறப்பானதாகவே இருக்கும். அதே போல் அரசு அதிகாரிகளோ, ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் மேனேஜராக இருக்கக்கூடியவங்க, நிதித்துறையில் இருக்கக்கூடியவங்க, அப்புறம் ஹையர் ரேங்க், அதாவது உள்துறை செயலராக இருக்கக்கூடியவங்க, ஸோ இவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த கன்னிராசி நேயர்களாக இருப்பேன் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டுவதற்கு அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையில் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு அல்லது ரிப்போர்ட்ஸு, கலகம், தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே உங்கள் வேலையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, அதே போல் நம்மளுடைய சர்வீஸ் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறோம். அது மட்டுமல்ல, நம்மளுடைய எண்ணங்கள் அதிவிரைவில் அன்னை வாராகிக்கு இப்பூ உலகிலே ஒரு வாராகி பீடம் அமைய வேண்டும், அது வாராகி ஆலயம் அமைய வேண்டும். மகாகணபதி ஆரம்பேன ஸ்ரீ தர்மசாஸ்தா ஹரிஹர தேவதா பர்யந்தம் ஸ்ரீ வாராகி பீடம் அதிவிரைவில் அமைய வேண்டும் என்பதே அடியனுடைய லட்சியம். அதற்காக நம்ம இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வாராகி பீடம் அமைப்பதற்காக இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களில் எவருக்கேனும் அந்த வாராகி பீடம் அமைவதற்கு இடம் கொடுக்கக்கூடிய சிந்தனை இருக்குமே ஆனால் அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அதே போல் வெறும் இந்த ஜாதகம் பலன் இதை தவிர உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி அன்பர்களுக்கு நீங்கள் எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் சரிதான், அது எப்படிப்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் சரிதான், அதே போல் எந்த ஆலயத்தை தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஆலயங்களிலும் என்ன நீங்கள் அபிஷேகம் சொல்கிறீங்களோ அல்லது என்ன பரிகாரங்கள் சொல்கிறீங்களோ, ஹோமங்களாக இருக்கட்டும், அபிஷேகமாக இருக்கட்டும், விளக்கேற்றுறதாக இருக்கட்டும், அன்னதானமாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் தேவையான ஏற்பாடுகளை உங்களுக்கு ஏற்பாடுகளை செய்து தருகிறோம். ஸோ அதே போல் மெயினாக ஆலய கும்பாபிஷேகங்கள் அது ரொம்ப சிறப்பாக செய்து கொடுக்குறோம். ஸோ உங்களுடைய பகுதியில் நடக்கக்கூடிய ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்ய வேண்டியது இருக்குமே ஆனால் நீங்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம். அதே போல் எல்லா விதமான மங்களகரமான விசேஷங்கள், திருமணங்கள், நிச்சயதார்த்தங்கள், ஸோ இது மாதிரி எல்லா விஷயமும் நடைபெறும். மிகவும் கைராசியான முறையில் செய்து தருகிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.